அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் எக்கனாமியில் growth அண்ட் டெவலப்மெண்ட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்க்காம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப மைக்ரோ தீம்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுலேருந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்கன்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மட்டும் நான் பார்ப்போம். இது நான் கடந்த காலங்களே நம்ம எடுத்துருப்பேன். 1 year பிஃபோர் இதே மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி எடுத்துருந்தேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். 1 by 1 பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் நாம growth அண்ட் டெவலப்மெண்ட், எக்கனாமியில் growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோமா? இதில் அந்த ஜிடிபி இதெல்லாமே வரும். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டிக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, growthனா என்ன, டெவலப்மெண்ட்டா என்ன? எக்கனாமிக் growth நம்ம பார்ப்போம். எக்கனாமி growth ஆகிருக்குது. டெவலப்மெண்ட்டு, growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன? 1 by 1 பார்த்துருப்பா. எக்கனாமிக் growth அப்படின்னா என்ன? இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு சொசைட்டியில், ஒரு எக்கனாமியில் ஒரு குட்ஸ் ஆகட்டும், சர்வீசஸ் ஆகட்டும், அதோடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை growthன்னு சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் கான்செப்ட், அதாவது அளவீட்டணின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில், நம்பர் பேஸ்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ஷூ செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 50 ஷூ செய்கிறாங்க அப்படின்னா அது எக்கனாமிக் growth. அதாவது குவான்டிடேட்டிவ் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். குவான்டிடேட்டிவ்னா நம்பர், பேஸ்ட் ஆன் நம்பர், எண்ணிக்கையின் அடிப்படையில். மெஷர்டு பை ஜிடிபி growth ரேட். ஜிடிபி யூஸ் பண்ணி தான் எக்கனாமியோடைய growth என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷார்ட் டு மீடியம் டேர்ம், ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மீடியம் டேர்மில் நாம் growth என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த அளவீட்டில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஜிடிபி க்ரோஸ் ஃப்ரம் 200 lakh crore to 216 lakh crore. ஸோ 8% growth ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. உங்களுடைய சேலரி ஆனது 10,000 12,000 மாறி இருக்குது அப்படின்னா அது குவான்டிட்டிவ் கான்செப்ட். கரெக்டாக இல்லையா? நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனேன் 10,000, எனக்கு இது 2 வருஷத்தில் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது growth. டெவலப்மெண்ட்னா என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் ஆகிறது பேர் தான் டெவலப்மெண்ட். குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு 10,000 சம்பளம் இருக்குது, ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2000 இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இப்போ அந்த 2 வருஷமும் உங்களுக்கு ஒரு நாள் கூட வேலை கொடுக்காம, லீவு கொடுக்காம, காலையில் வரீங்க 9 மணிக்கு வரீங்க, நைட்டு 8 மணி ஆகுது திரும்ப போக, அதே போல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பீரியட் இல்லை. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்களா? இப்படி உங்களுடைய லைஃப் ஆஃப் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை தான் குவாலிட்டேட்டிவ், உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். அதாவது உங்களுக்கு சேலரி மட்டும் கிடையாது, அந்த ஆஃபீஸில் போகும்போது உங்களுக்கான அந்த அட்மாஸ்பியரையும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இல்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவு கொடுப்பாங்க. அதே போல் மாதத்தில் இத்தனை நாள் லீவ் கொடுப்பாங்க, அதுக்கு சம்பளத்தோட. ஸோ இப்படி குவாலிட்டியான லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது பேர் தான் டெவலப்மெண்ட். இட் இன்க்ளூட்ஸ் ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ். கரெக்டாக இல்லையா? இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா growth அப்படிங்கிறது ஒரே நாளில் காட்டிட முடியும். இப்போ இந்த மாதம் நான் சம்பளம் வாங்குறேன் 10,000, அடுத்த மாதமே நான் ஓவர் டைம்லாம் பார்த்து ஓட்டிலாம் பார்த்து நான் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடியும். ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னா, growth இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இந்த growth மட்டுமே டெவலப்மெண்ட்டுக்கு போதுமானது கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா நான் நிறைய சம்பளம் வாங்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்க, எல்லாருமே ஏர்னிங்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது சஃபிஷியண்ட்டாக இருக்குமானா இருக்காது. ஸோ அது போல் ஒரு சொசைட்டியில் எக்கனாமிக் growth மட்டுமே டெவலப்மெண்ட்டாக கொண்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த எக்கனாமிக் இண்டிகேட்டர். இப்போ மேலே பார்த்தா இல்லையா, ஒரு எக்கனாமியில் growth ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஆகட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவீடுல தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறீங்க, ஒரு தூண்டில் வீசுறீங்க, தூண்டிலோட எட்ஜில் அந்த கொக்கியானது உள்ளே போயிடும், மேலே ஒரு தக்கை இருக்கும், அந்த தக்கையானது உள்ளே போச்சு அப்படின்னா மீன் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம்.
மேலே இருந்துச்சுன்னா மாட்டலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தக்கதான் வந்து ஒரு இண்டிகேட்டர். மீன் வந்து முள்ளில் வந்து மாட்டிக்கிச்சா இல்லையா அப்படிங்கிறத நாம் அந்த தக்கதான் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதே போல் ஒரு எக்கனாமியில் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில இம்பார்ட்டன்ஸான இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் ஒன்று பார்த்துருமா? ஸோ இன்கம் பேஸ்டு இண்டிகேட்டர், டெவலப்மெண்ட் பேஸ்டு இண்டிகேட்டர். இன்கம் வருமானத்தின் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிறது, டெவலப்மெண்ட்டின் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிறது. எப்படி? ஸோ இன்கம் பேஸ்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருமானம் வருது. இந்த இன்கம் பேஸ்டு இண்டிகேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறது இன்கம் பேஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ ஜிடிபினா என்னது நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சதுல நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள குட்ஸ் ஆகட்டும் சர்வீசஸ் ஆகட்டும் எவ்வளோ வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இவ்வளோ அவுட்புட் ஆனது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜிஎன்பினா என்ன? ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை சேர்த்து தான் வந்து ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தா வந்து பெர் கேபிட்டா அப்படிங்கிறது இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஜிடிபினா என்ன, நான் என் வீட்டில் இருக்கிறேன் இல்லையா, நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பாதிப்போம் இல்லையா, ஒரு வருமானம் வரும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்னோட தம்பியும் அண்ணனும் இப்போ சென்னையில் தங்கி வேலை செய்கிறான் அப்படின்னா அந்த வருமானம் எங்களுக்கான வருமானம் தானே. ஸோ வீட்டுடைய இன்கம் அப்படிங்கிறது ஜிடிபி மட்டும் சொல்கிறது. ஜிஎன்பினா என்ன, என் வீட்டிலேருந்து மற்ற வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு அவங்க வேலை செய்வாங்க இல்லையா, அந்த வருமானத்தையுமே வந்து ஜிஎன்பின்னு வாங்க. சரிங்களா? அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஆவரேஜ் இன்கம் பர் பர்சன். அதாவது ஒருத்தன் வந்து 10,000 வாங்குவான், இன்னொருத்தர் வந்து 5,000 அவனுக்கு சேலரி வந்துருக்கும். இப்படி இல்லாமல் ஒரு ஆவரேஜாக வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எவ்வளோ ஆவரேஜ் இன்கம் வருது அப்படிங்கிறது பேர் தான் பெர் கேபிட்டா இன்கம். நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது இன்கம் ஏர்ன்டு பை ரெசிடென்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் ஆனவங்க எவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இன்கம் பேஸ்டு இண்டிகேட்டர். அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய வருமானம் அப்படிங்கிறது 10,000 கீழே இருக்குது இல்லை 10,000 மேலே இருக்குது அப்படின்னா அவன் ஒரு குவாலிட்டியான லைஃப்பை வாழறான் அப்படிங்கிறத நாம் சொல்லிட முடியும். ஸோ இந்த இன்கம் பேஸ்டு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து க்ரோத் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ க்ரோத் மட்டும்தான், அதாவது நிறைய சேலரி அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அர்த்தமா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல அவங்களுக்கு வருமானமாக இருக்கும், ஊர்லேயே பெரிய பணக்காராக இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா, குவாலிட்டியான லைஃப் வாழ்வாங்கன்னா கிடையாது. ஆனால் ரொம்ப குறைவான சம்பளம் இருந்தாலும் அவங்க ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழ்வாங்க. ஸோ இது எல்லாமே இன்கம் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். அடுத்தது டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். மேலே பார்த்தது க்ரோத்து, கீழே வந்து டெவலப்மெண்ட். ஸோ ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஎன்டிபி மூலமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து எம்பிஐ, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதாவது ஒரு நாட்டில் ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டில் வாழக்கூடிய சிட்டிசன்ஸுடைய ஹெல்த்துடைய அந்த லெவல் என்ன, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழக்கூடிய அந்த வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது என்ன, அவங்களுடைய எஜுகேஷன்ஸ் என்ன, எத்தனை வருஷம் அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, இன்கம்னா என்ன, ஜிஎன்ஐ பர் கேபிட்டா, ஸோ அவங்களுடைய இன்கம் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அதே போல் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தை பேஸ் பண்ணியிருக்கோம், எஜுகேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். கரெக்டாக? இப்போது நல்ல ஒரு சேலரி மட்டுமே அவனுக்கு இருக்குது, ஆனால் அவன் தன்னுடைய ஹெல்த்தை அவன் பார்த்துக்கல, நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவன் வாங்கி சாப்பிடல அப்படின்னா அவன் வந்து வசதியாக இருக்கான்னு அர்த்தமா? கிடையாது இல்லையா? நல்ல ஏர்னிங் இருந்தாலுமே அவனுக்கு கடன் ஒன்று இருக்கும், அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா அது ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி தானே. ஸோ இன்கம் பேஸ் பண்ணி மட்டுமே ஒருத்தன் ஏழையாக இருக்கான் வசதியாக இருக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ இதான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக வந்து ஜிடிபி எப்படி நாம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிடிபியோட டெஃபினேஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ ப்ரொடியூஸ் வித்தின் த நேஷனல் பவுண்டரிஸ், அதாவது மேலே பற்றி தான் வந்து திருப்பி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே உருவாகக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், மேலே எக்ஸ்பிளைன் பண்ணதாக தான் அதை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா நாமினல் அண்டு ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லும். ரியல் ஜிடிபினா என்ன, கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லும். இந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனால் அஃபெக்ட் ஆகும்,
இந்த ரியல் க்ரோத் இது வந்து இந்த ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது உண்மையான க்ரோத் என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாமினல் ஜிடிபினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவை வந்து இது சொல்லும். கரண்ட் சினாரியோவை இது வந்து சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஜிடிபி இப்போ சேலரி வச்சு நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த மாதம் வந்து நான் வந்து 10,000 வந்து சம்பளம் இந்த மாதம் வந்து நான் வந்து 12,000 வந்து சம்பளம் வாங்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் லாஸ்ட் மந்த் சேலரியோடு நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். லாஸ்ட் மந்த் நான் எவ்வளோ வாங்கினேன், லாஸ்ட் மந்த் நான் வந்து 10,000 வந்து நான் சேலரி வாங்கியிருக்கேன். இந்த மாதம் வந்து நான் 12,000 வாங்கியிருக்கிறேன். ஒரே மாதத்தில் என்னுடைய சேலரியானது 1000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நாமினல் ஜிடிபி. ஆனால் ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு பேஸ் இயரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 2026 வருஷமா, 2020 வந்து ஒரு பேஸ் இயராக வச்சுட்டு 2020 என்னுடைய சம்பளம் என்னவா இருக்கும், 2020 என்னுடைய சம்பளமானது 9,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 2026 என்னுடைய சேலரியானது 11,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன், 11,000 வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 மந்த்தில் நான் பார்க்கும்போது இப்போ 2025 டிசம்பரில் என்னுடைய சேலரியானது 10,000 இருந்தது. ஆனால் ஜனவரி மாதமே என்னுடைய சேலரியானது 11,000 ஆகிடுது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரே மாதத்திலே நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் இது வந்து நாமினல் ஜிடிபி, இது வந்து நாமினல் ஜிடிபி. ஆனால் ரியல் ஜிடிபியில் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு பேஸில் வச்சுட்டு இருக்கேன். 2020 என்னுடைய சம்பளமானது 9,000, 2026 என்னுடைய சம்பளமானது 11,000. அப்போ 6 வருஷத்தில் என்னுடைய சேலரியானது 2,000 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதுதான் வந்து உண்மையான க்ரோத் என்ன அப்படிங்கிறத நமக்கு ரியல் ஜிடிபி தான் வந்து காட்டும். இது இன்ஃப்ளேஷன்னால அப்போ எனக்கு 1000 ரூபாய் ஏறிடுச்சு, இல்லை அடுத்த மாதமே எனக்கு வந்து 1000 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து என்னுடைய ரியல் ஜிடிபி சொல்ல முடியாது இல்லையா, என்னுடைய க்ரோத் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஜிடிபி ஆனது, இந்தியாவுடைய க்ரோத் ரேட் ஆனது எப்போவுமே ரியல் ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் செய்யப்படும். இது நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். க்ரோத் ரேட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கோம், ரியல் ஜிடிபியை பேஸ் பண்ணி இருக்கோம். ஸோ புரிஞ்சுதுங்களா, ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிபிக்கு என்ன வித்தியாசன்றது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும். சரியா, அடுத்து ஜிடிபி க்ரோத் அண்டு பாவர்ட்டி. இந்த ஜிடிபி க்ரோத்துக்கும் பாவர்ட்டிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்ன அதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்தோம், ஒரு ஃபேமிலியில் அதிகப்படியான வருமானம் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து சந்தோஷமாக இருக்காங்க, பாவர்ட்டி இல்லாமல் இருக்காங்க நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க ஜிடிபி க்ரோத்துக்கும் பாவர்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன. முதல்ல நாம பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துருவோம். இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஹையர் ஜிடிபி இருந்துச்சு அப்படின்னா, ஜிடிபினா என்ன, வருமானம் தான். ஹையர் ஜிடிபி இருந்துச்சுன்னா அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியானது அதிகப்படியான வருமானம் வருது, நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்டேட்டில், இப்போ தமிழ்நாடுல ஒரு கம்பெனியானது அதிகப்படியான லாபத்தை ஈட்டுது அப்படின்னா அது கேரளாவில் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கும், அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஸோ ஹையர் ஜிடிபி லீட்ஸ் டு மோர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹையர் இன்கம் லீட்ஸ் டு பெட்டர் கன்சப்ஷன். கரெக்டாக இப்போது நிறைய பேருக்கு வேலை கொடுத்தோம்னா நிறைய பேர்கிட்ட வருமானம் சேலரிஸ் வந்து அதிகமாகும், அவங்க நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்சியூம் அதிகமாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு லைஃப் சைக்கிள் தானே எக்கனாமி அப்படிங்கிறதே என்ன, ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தானே. ஸோ ஹையர் டாக்ஸ் ரெவென்யூ, அதிகப்படியான வருமானமும் அதிகப்படியான கன்சப்ஷன் இருக்கும்போது டாக்ஸ் ரெவென்யூ வரும், அதன் மூலமாக வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜிடிபி க்ரோத்துக்கும் பாவர்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். கரெக்டாக. ஸோ இதில் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, பாவர்ட்டினால என்னென்ன, இந்த பாவர்ட்டி மெஷர்மெண்ட்டில் ஜிடிபியோடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணோம், அதாவது இந்திய நாட்டுடைய ஜிடிபியானது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது என்னென்னலாம் வந்து நமக்கு சொல்லாது அப்படின்னா இக்னோர்ஸ் த இன்கம் இன்இக்வாலிட்டி. இப்போ ஏன்ற ஒருத்தன் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான், மாதமான 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான். பீன்ற ஒருத்தன் 10,000 சம்பாதிக்கிறான். ஆனால் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே தான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அந்த 1 லட்ச ரூபாயும் இந்த 10,000 ரூபாயும் தான் வந்து சேர்த்து ஜிடிபியில் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது இல்லையா, ஒரு 10,000க்கும் 1 லட்ச ரூபாய்க்கு இடையில கூடிய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 90,000. இந்த 90,000 வந்து அது இக்னோர் பண்ணுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேலரி இல்லை அப்படிங்கிறது அது சொல்ல மாட்டேங்குது. ஜாப்லெஸ் க்ரோத் பாசிபிள். கரெக்டாக. இப்போது ஜாப் இல்லாத ஒரு விஷயத்தையுமே வந்து அங்கே கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இன்ஃபார்மல் செக்டார் அண்டர் கவுண்டட். அதாவது இன்ஃபார்மல் செக்டார்னா என்ன, இப்போ இந்த கிக் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிகள். அதே போல் ரூரல் ஏரியாவில் செய்யக்கூடிய அந்த வேலை எல்லாமே இன்ஃபார்மல் செக்டார் தான். ஸோ அதுவுமே வந்து இதில் கவுண்டிங் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்து கவுண்டிங் எல்லாம் இருக்காது. நான் மானிட்டரி டிப்ரிசியேஷன் இஸ் இக்னோர். மானிட்டரி வேல்யூ இல்லாத சில பொருட்களை வந்து இக்னோர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இந்த ஜிடிபி மூலமாக நமக்கு தெரியாத விஷயங்கள்.
ஸோ ட்ராபேக்குன்னு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாவர்ட்டிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில கூடிய வித்தியாசம் என்ன? முதல்ல நாம ஜிடிபிக்கு க்ரோத்துக்கும் பாவர்ட்டிக்கு இடையில வித்தியாசம் என்னன்னு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பாவர்ட்டிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷன். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒருத்தன் ஏழையா இருக்கானா அவன் ஏன் ஏழையா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவன் வேலைக்கு போல சம்பாதிக்கல, அவன் ஏழையா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவன் ஏன் வேலைக்கு போல? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கல. ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல? அவனுக்கு ஹெல்த் வந்து சரியா இல்லை வேலை அவனுக்கு கிடைக்கல, போதுமான வேலை வாய்ப்பு இந்த ஸ்டேட்ல வந்து இல்லை வேலைக்கு இருந்தாலும் அவனுக்கு போகக்கூடிய ஹெல்த் கண்டிஷன் அவனுக்கு இல்லை. ஹெல்த் கண்டிஷன் ஏன் இல்லை? அந்த என்விரான்மெண்ட் வந்து போதுமான ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்க யாருடைய பொறுப்பு? ஸ்டேட்டுடைய பொறுப்பு. ஸோ இப்படி மல்டி டைமென்ஷனல் தான் வந்து ஒரு பாவர்ட்டிக்கான விஷயம் அப்படின்றாங்க. நாட் ஒன்லி லோ இன்கம் மூலமாக மட்டும் பாவர்ட்டியில் இருக்க முடியாது. நியூட்ரிஷன் மூலமாகவும், எஜுகேஷன் மூலமாகவும், ஹெல்த் மூலமாகவும், பேசிக் சர்வீசஸ் மூலமாகவும் இந்த பாவர்ட்டியானது இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட்டை நாம் அட்டைன் பண்ணுறதுக்காக, க்ரோத்தை தாண்டி இந்த டெவலப்மெண்ட்டும் வேணுன்றதுக்காக என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது க்ரோத் ஓரியன்டட் ரீஃபார்ம்ஸ், எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ற அந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுனால தான் பல வெளிநாடு கம்பெனிகள் உள்ளே வந்து இந்தியா அன்னைக்கு 4th லார்ஜஸ்ட்டு கன்சியூமராக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நம்ம மாறி இருக்கும். அது காரணம் என்ன? இந்த எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? ரோடு, பிரிட்ஜு, இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். மேனுஃபேக்சரிங் அண்டு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரீஃபார்ம்ஸ் தான். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இப்போ ஃபாரின் கம்பெனி ஒன்று இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கம்பெனிக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நிறைய இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு குறைவாக அவங்களுக்கு கொடுத்து உடனடியாக அவங்க வேலையை இங்கே தொழில் தொடங்குறதுக்கு அனுமதி கொடுக்குற விஷயங்களை தான் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னுவாங்க. அடுத்த வந்து டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிசிஸ். மேலே பார்த்ததுமே வந்து க்ரோத் ஓரியன்ட் ரிஃபார்ம்ஸு. இங்கே கீழே பார்க்குறது டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிசிஸ். என்னென்ன? ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ஆயுஷ்மான் பாரத்ன்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது சமர்ஷிப் அபியான். எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எம்ஜிஎன்ரேகா, 100 நாள் வேலை சொல்கிறாங்க. நியூட்ரிஷனுக்காக போஷன் அபியான், மிட் டே மீல் ஸ்கீம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அடுத்த வந்து ஃபுட் செக்யூரிட்டி, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அசோசியேஷன் சொல்லுவாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் கொடுக்குறாங்க. அதாவது பிடிஎஸ் மூலமாக, ரேஷன் கடை மூலமாக நமக்கு மானிய விலையில் தராங்க இல்லையா உணவுப் பொருட்கள். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஹெல்த் ரிலேட்டடாக வந்து ஆயுஷ்மான் பாரத், ஃபேமிலி இன்சூரன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எஜுகேஷனில் சமர சிக்ஷா அபியான், அதாவது அனைவருக்குமான கல்வின்றதா வந்து ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு என்ன தெரியும்? மதிய உணவு திட்டம், அந்த ரேஷன் கடை மூலமாக நம்மளுக்கு உணவு கொடுக்குறது. ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து இந்த கிளாஸுக்கு தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் நம்ம கீழே கொடுத்துருக்கேன். ஜிடிபி இஸ் ஃப்ளோ வேரியபிள். வேரியபிள்னா என்ன? எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு வேரியபிளாக இருக்கும், பொருளாக இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஜிடிபி அப்படிங்கிறது வேரி ஆகிட்டு இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக் அவுட்கம், ஒரு நிலையான வளர்ச்சியை, ஒரு நிலையான அவுட்கம்மை வெளிப்பட கொடுக்கக்கூடியதாக வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். ஹை க்ரோத் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஷூர் த டெவலப்மெண்ட். அதாவது அதிகப்படியான வருமானமானது இந்த மேம்பாட்டை வந்து கொடுக்காது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறான், நிறைய சேலரி அவனுக்கு வருதுன்னா அவன் அறிவாளியாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், திறமையானவனாக இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறது. ஹையர் க்ரோத் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஷூர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் பிரிட்ஜஸ் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட். நம்ம பார்த்துருப்போம் இந்த 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருந்தது, இண்டஸ்ட்ரியல் பேஸ்டாக இருந்தது. அப்போ 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்தாக வந்துருது. அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் என்ன பண்ணோம் அப்படின்னா, க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக ஒன்று இருக்கும். எப்படி? ஒரு ஹையர் க்ரோத் மூலமாக வரக்கூடிய இன்கம்மை வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாக நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். அதாவது நிறைய சம்பாதிக்கிறான், அந்த சம்பாதியத்தை டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறான். அதாவது முன்னாடி பார்த்து இல்லையா, அவனுக்கு நிறைய வருமானம் வருது. அந்த வருமானமானது அவன் வந்து அந்த வருமானத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தால் அவன் டெவலப் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுடைய சுய தேவைக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி அந்த தொழிலில் என்னென்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஹியூமன் கேபிட்டல் கன்வெர்ட்ஸ் க்ரோத் இன்ட்டு டெவலப்மெண்ட். ஹியூமன் கேபிட்டல்னா என்ன? மனிதர்கள் நாம தான். ஹியூமன் கேபிட்டல் எப்படி நாம டெவலப் பண்ண முடியும்? க்ரோத் இன்ட்டு டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, ஹியூமன் கேபிட்டலுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது மூலமாக, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்கள நோய் இல்லாத ஒரு வாழ்வை கொடுக்கறது மூலமாக,
அந்த ஹியூமன் கேபிட்டலானது ஒரு மனித மூலதனமும் அப்படி தானே, மனித மூலதனமானது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வர முடியும். அதனால தான் நீங்கள் பாருங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை கட்டிகிட்டே இருப்பாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய இலவசங்களை கொடுப்பாங்க. காரணம் என்ன, இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸ் வந்து சஸ்டைனபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால. சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் இல்லாமல் வேறு ஒரு டாப்பிக்கில் இந்த எக்கனாமியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து கிளாஸ் எடுக்க முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக எடுக்கிற நாளையிலேருந்து. சரிங்களா? இந்த கிளாஸ் நியூஸ்லாம் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.